ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சௌந்தர்யா ஜாப் இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண போகிற ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது மத்திய அரசு வேலைவாய்ப்பை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறோம். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி ரெக்யூமெண்ட்ஸ் 2024. ஸோ மோஸ்ட்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. ஃபுல்லாக என்ன பண்ணணும், ஸோ எந்த மாதிரி அப்ளை பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜாபை பற்றின அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வெயிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி ரெக்யூமெண்ட் 2024 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் வேக்கண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 1 இல்லை 2 இல்லை 1000 இல்லை 39,481 வேக்கன்சி. ஸோ எக்கச்சக்கமாக வந்து பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது ஒன்லி 10th பாசிங் ஓவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 10ஆம் வகுப்பு தரம் இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் அதை பொறுத்தளவு வேறு லெவல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார்டிங்காக நம்ம 10th ஆஃப்டர் வந்து என்ன ஏஜில் இருக்குமோ அதுக்கடுத்து நம்ம ஜாபாக அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சூட்டபுளான பர்சனாக இருப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணால் போவோம். ஸோ மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்றனால ஆல் ஓவர் ஏரியா தான். இந்த ப்ராசஸிங் பேசிங் அப்படின்னு பார்க்கும்போது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு மென்னுக்கு தனியாக ஃபீமேலுக்கு தனியாக அப்படின்னு சொல்லிட்டு சில கேட்டகரி டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல ஃபீஸ் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஜஸ்ட் 100 ரூபி பே பண்ணால் போதும். எஸ்சி எஸ்டிக்கு எந்த வித ஃபீஸும் கிடையாது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 600-700 தான் பே பண்ணியிருப்போம். இப்போ ஜஸ்ட் வந்து 100 ரூபி பே பண்ணி அப்ளை பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு சேலரி ஒரு இன்க்ரீஸ்மெண்ட்டான சேலரி தான், அதாவது ஹை சேலரி தான் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து எக்ஸாமும் வைப்பாங்க. வந்து ஒரு எக்ஸாம்ஸ் இருக்குது, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பேசிக்ஸ் எக்ஸாம் தான் இருக்கும். பட் இதில் என்ன ஒரு லாங்குவேஜ் கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இங்கிலீஷ் இந்தியா மஸ்ட்டு கேட்குறாங்க. இதில் தமிழ் கிடையாது. ஸோ தமிழ் இல்லாதனால வெறும் பார்க்கும்போது இங்கிலீஷ் ஹிந்தி தான் லாங்குவேஜ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும் இல்லை ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து ஆல்ரெடி ட்ரை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி மொத்தமாக வர வேக்கன்சிஸில் தான் நிறைய ஜாப் வந்து எடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதாவது நம்மளோட ஃபோட்டோ, இமெயில் ஐடி, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா நம்மளோட அட்டாச்மெண்ட் பிக்கும் வந்து கேட்குற மாதிரி இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படின்னு கேட்கும்போது நம்ம இந்த மாதிரி ஜாபுக்கெலாம் 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஆல்மோஸ்ட் சில பேர் வந்து பவுசிங் சென்டரில் போய் பண்ணுவாங்க, சில பேர் தெரிஞ்சவங்கிட்ட கொடுப்பாங்க. பட் இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரை நீங்களே அப்ளை பண்ணிடலாம். ஏன்னா அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த மெத்தடு, அதாவது லாகின் ஃபர்ஸ்ட் இதை பண்ணுங்கள், அதுக்கடுத்து இந்த பட்டன் நமக்குங்க அப்படின்றத 1 by 1 டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஒரு பேசிக் 10th முடித்தவங்களே இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த அளவு ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைய ஃபுல் டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு நோட்டிஃபிகேஷன் மட்டும் மொத்தம் 73 பேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 by 1 ரீட் பண்ணாவே உங்களுக்கு புரியும். ஸோ இந்த தடவை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எந்தவித பயப்படவே தேவையில்லை, நீங்களே அப்ளை பண்ணிடலாம். ஸோ பேசிக் வந்து எக்ஸாமுக்கு ஆஃப்டர் அவங்களே வந்து நமக்கு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ மென் கேண்டிடேட்ஸ்க்கு ஹைட் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ப்ரிஃபர் பண்ணியிருக்கிறது 170, ஃபீமேலுக்கு வந்து 157 தான் வந்து கேட்குறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபுல் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் இதை நினைக்கிறேன். ஸோ ஜாப் தேடிட்டு இந்த மாதிரி பொசிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அது ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை பற்றின எந்த வித டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்ல